எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். 2026 தேர்தலுக்கான மாவட்ட வாரியான கள நிலவரங்களை மிக தெளிவாக பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கும் மாவட்டமானது ஈரோடு மாவட்டம். இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கள நிலவரங்களை பற்றி பேச நம்மோடு வம்சி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சதீஷ். ஈரோடு மாவட்டம் எவ்வாறு இருக்கிறது கள நிலவரம்? இந்த ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ன்றது கொங்கு மண்டலத்துல இன்னும் ஃபர்தரா போய் அனலைஸ் பண்றோம். இது வந்து இந்த தொகுதியில 8 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. அது ஈரோடு கிழக்கு, மேற்கு, இந்த ஈரோடு சிட்டி சைடு, அப்புறம் மொடாக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி, அப்புறம் பெருந்துறை சட்டமன்ற தொகுதி, பவானி சட்டமன்ற தொகுதி, கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதி, அந்தியூர் சட்டமன்ற தொகுதி, அப்புறம் பவானி சாகர் சட்டமன்ற தொகுதி. ஸோ இது ஒரு பெரிய மாவட்டம், ஒருங்கிணைந்த ஈரோடு மாவட்டம் தான். அப்புறம் கொஞ்சம் ஈரோடு, திருப்பூர் கொஞ்சம் ஸ்பிளிட்டை ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ இந்த மாவட்டத்தில் எப்படி இருக்கு களம்ன்றது பார்க்கலாம். முதல்ல இந்த ஈரோடு கிழக்குன்னு ஆரம்பிக்கலாம். ஏன்னா ஈரோடு கிழக்குல சமீபத்தில் 2 முறை இடைத்தேர்தல் நடந்தது. 2021 அங்கே எம்எல்ஏ இருந்த திருமகன் ஈவேரா வந்து ஒரு அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் மறைந்தார். அதுக்கப்புறம் அவர் தந்தையார் வந்து அவரும் இறந்தாரு. இப்போ வந்து இந்த ஈரோடு கிழக்குல களம் எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஈரோடு கிழக்குல 2011 எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா இந்த தொகுதி வந்து இந்த 2008 டீலிமிட்டேஷனுக்கு அப்புறம் தான் ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ இந்த 2011 ஈரோடு கிழக்கு எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோம்னா, இப்போ சிட்டிங் எம்எல்ஏ இருக்க விசி சந்திரகுமார் வந்து அன்னைக்கு தேமுதிகல இருந்தாரு. அவரை அதிமுக கூட்டணியில் கண்டெஸ்ட் பண்ணி 50% ஓட்டு எடுத்திருக்காரு. ஒரு தேமுதிக வேட்பாளருக்கு வந்து 50%னா அவருக்கு அங்கே கிளவுட் இருக்கு, அந்த கட்சிக்கும் கொஞ்சம் கிளவுட் இருக்கு. அங்க அந்த பிளஸ் ஏடிஎம்கே ஓட்டு கொஞ்சம் டிரான்ஸ்ஃபர் இருக்குன்றதால அவர் 50% ஓட்டு எடுத்து அவர் நல்ல கேண்டிடேட்டு. அந்த 50% ஓட்டு இருக்கு. அவருக்கு எதிராக வந்து இன்றைக்கு அமைச்சர் முத்துசாமி அவர் கண்டெஸ்ட் பண்ணாரு. அப்போ வந்து ஈரோடு ஈஸ்ட்ல இருந்து கண்டெஸ்ட் பண்ணாரு. அவர் வந்து 43% எடுத்திருக்காரு. ஸோ திமுக தோக்குற எலெக்ஷன்ல அவங்க ஸ்டேட் ஆவரேஜோட அங்கே அதிகமாக எடுத்திருக்காங்கன்னா, அப்போனா அந்த களம் வந்து அந்த தொகுதி வந்து கொஞ்சம் திமுகவுக்கு ஸ்ட்ரக்சர் வைஸ் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். அடுத்து வந்து 2016 என்ன ஆகுதுன்னா, இதே விசி சந்திரகுமார் வந்து அப்போ தேமுதிக வந்து மக்கள் தேமுதிகன்னு கட்சி ஆரம்பிச்சு அப்படி உதயசூரியன் சின்னத்துல கண்டெஸ்ட் பண்றாரு அவரு. அப்போ வந்து 38.5% ஓட்டு எடுக்கிறாரு. அதிமுகவை சேர்ந்த கேசி தென்னரசுன்றது 43.8% ஓட்டு எடுக்கிறாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10,000 ஓட்டுக்கு குறைவாக தான் அன்னைக்கு வின்னிங் மார்ஜின் இருந்தது. தேமுதிக அன்னைக்கு வந்து 4.5% ஓட்டு. ஸோ தேமுதிக இங்கே சிக்னிஃபிகண்ட் ஓட்டு கொஞ்சம் இருக்கு. பாஜகவுக்கு அந்த சிட்டி சைட்ல கொஞ்சம் ஒரு 3.4% ஓட்டு 2016 இருக்கு. இப்போ 2021 என்ன ஆகுதுன்னா, திருமகன் ஈவேரா காங்கிரஸ் கண்டெஸ்ட் பண்ணும்போது 44.2% ஓட்டு இருக்கு. அதாவது 6% கூடுதலாக இருந்திருக்கு. அதே அணிதான் கிட்டத்தட்ட. ஏன்னா மற்ற பிளேயர்ஸ் பெருசாக ஓட்டு இருக்க மாதிரி இல்லை, மற்ற அந்த மக்கள் கூட்டணி கட்சிகள் பெருசாக ஓட்டு இருக்க மாதிரி எனக்கு தெரியல. அதே மாதிரி இவங்க கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி கொஞ்சம் ஓட்டு இருக்கு. ஸோ அப்படி எல்லாம் வச்சு 44.2% எடுத்திருக்கு. அதிமுக சார்பாக வந்து தமாகல இருந்து கேண்டிடேட் கண்டெஸ்ட் பண்ணாங்க யுவராஜ். அவர் 38.4%. ஸோ அதிமுக ஓட்டு கொஞ்சம் திமுக வந்திருக்கு. நாம் தமிழர் வந்து ஒரு நல்ல ஒரு 11,000 ஓட்டு எடுத்திருக்காங்க. ஒரு 7.5% ஓட்டு எடுத்திருக்காங்க. ஸ்டேட் ஆவரேஜோட அது அதிகமான ஓட்டு நாம் தமிழர் எடுத்தாங்க. 2016 நீங்க ஃபர்ஸ்ட் அவங்க தேர்தல் இங்க காணும்போது நாம் தமிழர் எவ்வளவு ஓட்டு எடுத்திருக்காங்கன்னா, 2016 ஃபர்ஸ்ட் டைம் தேர்தல் கிளம்பும்போது 1000 ஓட்டு கம்மியாக தான் எடுத்திருக்காங்க. அங்கேருந்து 11,000 ஓட்டுன்றது ஒரு நல்ல ஓட்டு தான். நீங்க இந்த நாம் தமிழர் ஓட்டுக்கு மட்டும் நீங்க அந்த பைப்போல் நம்ம எடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. சட்டமன்ற தேர்தலில் 11,600 ஓட்டு எடுத்திருக்காங்க. அப்புறம் 2022 நடந்த பைப்போல், 23 நடந்த பைப்போல் 10,800 ஓட்டு. அப்புறம் கடந்த ஆண்டு நடந்த எதிர்த்து கட்சியில் யாருமே இல்லாத சொல்ல 24,000 ஓட்டு எடுத்திருக்காங்க. 15% வரைக்கும் போயிருக்காங்க. அது வந்து யாருமே கண்டெஸ்ட் பண்ணாதப்போ அந்த என்டிஏ ஓட்டு கொஞ்சம் போயிருக்காங்க. இப்போ பார்லிமெண்ட் பொசிஷன் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா, இப்போ 2024 பார்லிமெண்ட்ல திமுக சார்பாக போட்டியிட்ட பிரகாஷ் வந்து 57% ஓட்டு எடுக்கிறாரு. 2வது இடத்துல அதிமுக ஆற்றல் அசோக், அவர் 23% ஓட்டு எடுத்தார். அப்புறம் நாம் தமிழ் 8% எடுக்க, தமிழ் மாநில காங்கிரஸ் 8% எடுத்துருக்காங்க. ஸோ ஒரு வேளை தமிழ் மாநில காங்கிரஸ், அதாவது பாஜக ஓட்டு ஃபுல்லாக டிரான்ஸ்ஃபர் ஆனால் கூட
இவங்க கம்ஃபர்டபுளா இருக்காங்க. திமுக இந்த தொகுதியில கம்ஃபர்டபுள் லீட்ல இருக்காங்க. அவங்க காங்கிரஸ் 21 காங்கிரஸ் கொடுத்தா 44%, இதே திமுக அந்த தேர்தலுக்கு 45 தாண்டி இருப்பாங்க. ஸோ அநேகமா எனக்கு தெரிஞ்சு இந்த விசி சந்திரகுமார் கூட திரும்ப சீட்டு கிடைக்க வாய்ப்பு நிறைய இருக்கு. அந்த அடிப்படையில நான் வந்து இந்த தொகுதி வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கு திமுகன்னு தான் சொல்வேன். திமுக வந்து ஈரோடு கிழக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு. அடுத்து ஈரோடு மேற்கு. ஈரோடு மேற்கு வந்து ஒரு சிட்டிங் அமைச்சர் தொகுதி. அது ஒரு பவர்ஃபுல் அமைச்சராக இருக்க இந்த கவர்மெண்ட்ல அவருக்கு வந்து வீட்டு வசதி துறை மட்டும் இல்லை, இப்போ செந்தில் பாலாஜி முன்ன பார்த்துக்கிட்ட அந்த டாஸ்மாக் துறையும் இவருக்கு எழுத கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஈரோடு மேற்கு பார்த்தீங்கன்னா இதுவும் 2008 டீலிமிட்டேஷனுக்கு அப்புறம் தான் ஃபார்ம் பண்ணிருக்காங்க. 2011 தான் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன். ஸோ 2011 இங்க எப்படின்னா அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் KV ராமலிங்கம் அவர் தான் கண்டெஸ்ட் பண்ணாரு. அவர் வந்து 60% ஓட்டு இங்க எடுக்கிறாரு. இப்போ வந்து ஈரோடு கிழக்குல கண்டெஸ்ட் பண்ணார்ல தமிழ் மாநில காங்கிரஸ் யுவராஜ், அவர் தான் இப்போ 11 கண்டெஸ்ட் பண்ணாரு இங்க. அவர் வந்து 35% தான் இங்க மேற்குல எடுக்கிறாரு. அடுத்து 2014 முத்துசாமி இங்க வராரு. அப்பவும் KV ராமலிங்கம் முத்துசாமி கொஞ்சம் டைட்டா தான் இருந்துச்சு, டைட்டான ஃபைட்டா தான் இருந்துச்சு. அதுல வந்து ஒரு 5000 ஓட்டு வித்தியாசத்துல KV ராமலிங்கம் ஜெயிக்கிறாரு. இதுல வந்து என்னன்னா ஈஸ்வரமூர்த்தி கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி அப்ப அவங்க வந்து அவங்க கிட்டத்தட்ட 4% ஓட்டு கிட்ட எடுத்திருக்காங்க. மதிமுகவுக்கும் இங்க ஒரு டீசென்ட் ஓட்டு இருக்கு. அப்புறம் 2021 என்னன்னா முத்துசாமி வந்து கிட்டத்தட்ட 50% ஓட்டு கிட்ட இருக்காரு. KV ராமலிங்கம் வந்து கிட்ட 38.6%. ஏன்னா அந்த கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி ஓட்டு மதிமுக ஓட்டு எல்லாமே கன்சாலிடேட் ஆகி வந்திருக்கு. பிளஸ் அதிமுக ஓட்டு கொஞ்சம் நாம் தமிழர் பிரிச்சிருக்காங்க. நீங்க நாம் தமிழர் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் தேர்தல் ஈரோடு 2016 என்னன்னா 2400 ஓட்டு தான் எடுக்கிறாங்க. 2வது தேர்தல் வந்து இங்க வந்து ஒரு 13300 ஓட்டு கொஞ்சம் எடுக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இது வந்து ஆக்சுவலி KV ராமலிங்கம் முன்னாள் அமைச்சர் தான், முத்துசாமி முன்னாள் அமைச்சர். கொஞ்சம் டைட்டா இருக்கக்கூடிய தொகுதி தான் இது. பிளஸ் இது கொஞ்சம் அர்பன் சீட்ஸ் நல்லாவே ஓட் ஸ்பிளிட் ஆகக்கூடிய தொகுதியும் இருக்கு. நீங்க இதுல பார்லிமெண்ட் பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா இங்க ஈரோடு பார்லிமெண்ட்ல இவர் பிரகாஷ் வந்து 55% எடுத்துடுறாரு இங்க. அப்புறம் எதிர்த்து ஆற்றல் அசோக் அவர் 23% தான் எடுத்திருக்காங்க. தமிழ் மாநில காங்கிரஸ் 10% தான். ஸோ அவங்க 2 பேர் சேர்த்தால 33% தான் இருக்கு. பட் KV ராமலிங்கம் கொஞ்சம் இன்னும் கனெக்ட் கொஞ்சம் நல்லா இருக்கு, இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக கிடைப்பாரு. ஆனால் என்னன்னா இவருக்கு வந்து திமுக கொஞ்சம் கம்ஃபர்டபுள் லீட்ல இருக்காங்க. அந்த அமைச்சருக்கு ஓட்டு போடுறாங்க தான் அவருக்கு ஒரு எட்ஜ் கிடைக்கும். அது மட்டும் இல்ல இங்க வந்து தாவேகா வந்து இந்த ஈரோடு ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் இந்த பகுதிகளில் கொஞ்சம் நல்ல பெர்ஃபார்ம் பண்ண வாய்ப்புகளும் கொஞ்சம் இருக்கு. நாம் தமிழ் கொஞ்சம் சிட்டி சைடுன்னு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும், நாம் தமிழ் வாக்குகளை கொஞ்சம் பலவீனப்படுத்தலாம். அதனால நான் வந்து இந்த தொகுதியும் நான் வந்து என்னதான் KV ராமலிங்கம் நல்ல கேண்டிடேட்டா இருந்தாலும் திமுகவுக்கு ஒரு ஹெல்தி லீடரா கொடுக்குறேன். அடுத்து மொடாக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி. மொடாக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி வந்து கடந்த தேர்தலில் பாஜக வெற்றி பெற்ற தொகுதி. இந்த தொகுதியை எடுத்துக்கிட்டோம்னா இதுவும் நம்ம கிட்டத்தட்ட சேலம்ல பல தொகுதியில் பார்த்தோம்ல. இப்போ நம்ம 67 71 திமுக பாசிட்டிவ் எஸ்டாப்ளிஷ் இருப்பாங்க, அப்புறம் அதிமுக வந்த அப்புறம் பலவீனம் ஏற்பட்டுருவாங்க. அந்த மாதிரி ஒரு தொகுதி தான் இது. இங்க வந்து 67 திமுக ஜெயிச்சிருக்காங்க, 71 ஜெயிச்சிருக்காங்க. 77க்கு அப்புறம் தொடர் தோல்வி இருக்காங்க. அப்புறம் சுப்புலட்சுமி ஜெகதீஷன் அவங்க 77 ஜெயிச்சாங்க. அப்புறம் அதிமுக பாலகிருஷ்ணன் ஜெயிச்சாங்க. அப்புறம் திரு கணேஷ் மூர்த்தி முன்னாள் ஈரோடு MP மதிமுக இருக்கிறவர், அவர் ரீசெண்டா இருந்தாரு. அவர் வந்து இங்க 89 ஜெயிச்சாரு. அதுக்கப்புறம் மாறி கொஞ்சம் திமுக அதிமுக அணின்னு மாறி ஜெயிச்சிட்டு இருந்தாங்க. எந்த கட்சிங்க ஸ்டேட்ல தான் அவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. அதாவது 89 தொடர்ந்து 96 திமுக ஜெயிக்கிறாங்க. 2006 திமுக அணியில காங்கிரஸ் ஜெயிக்கிறாங்க. 2021 சுப்புலட்சுமி ஜெகதீஷன் கண்டெஸ்ட் பண்ண அவங்க வெற்றி பெறுவார்கள் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்தது. பட் ஒரு ஸ்மால் மார்ஜின்ல வந்து இவங்க பாஜக சேர்ந்த சரஸ்வதி ஜெயிச்சிட்டாங்க. அது திமுக மிஸ் பண்ண தொகுதி, திமுக வெற்றி பெற வேண்டிய தொகுதி. சுப்புலட்சுமி ஜெகதீஷன் மட்டும் ஜெயிச்சிருந்தாங்கன்னா அவங்க ஸ்பீக்கரா கூட வந்திருப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு முக்கியத்துவம் எதிர்பார்ப்பு அவங்க மேல இருந்தது. இதுல நம்ம 2011 இந்த தொகுதியில் எப்படி இருக்கு ட்ரெண்ட்னு பார்க்க. 2011 பார்த்துட்டோம்னா அதிமுக சேர்ந்த கிட்டுசாமி வந்து 57% ஓட்டு எடுக்கிறாங்க. காங்கிரஸ் வேட்பாளர் காங்கிரஸ் 31% தான் எடுக்கிறாரு. அப்புறம் 16 அதிமுக இப்ப சிவசுப்ரமணியம் வந்து 43.6% எடுக்கிறாங்க. அப்புறம்
அதிமுக சச்சிதானந்தம் வந்து ஒரு 3000 ஓட்டு வித்தியாசத்தில் தூக்குறது 42.3. அப்போ வந்து கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி இங்கே ஓட்டு இருக்கு, அவங்க 5600 ஓட்டு அவங்க எடுக்கிறாங்க. தேமுதிக ஒரு 2.25% ஓட்டு இருக்கு. அப்புறம் பாஜகவுக்கும் உங்க டீசென்ட் ஓட்டு அது 2% ஓட்டு. நாம் தமிழர் முதல் தேர்தல் நோட்டாவை கம்மியாக ஓட்டு எடுத்திருக்காங்க, 1700 ஓட்டு எடுத்திருக்காங்க. 21ல என்ன இருக்குன்னா சி சரஸ்வதி இங்க 43.1, இவங்க சுப்புலட்சுமி ஜெகதீஷன் 42.9, ஒரு கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்ற 300-400 ஓட்டு வித்தியாசத்துல இங்க தோத்துருக்காங்க. நாம் தமிழர் வந்து ஒரு 12,000 ஓட்டு அவங்க ஸ்பிட் பண்ணி எடுத்திருக்காங்க. அதாவது திமுக வர வேண்டிய வாக்குகள் தான் அது கொஞ்சம் ஸ்பிட் பண்ணி வராமல் பார்த்துக்கிட்டாங்க. மக்கள் நீதி மையத்துக்கு கொஞ்சம் டீசெண்டா இருக்கு, கொஞ்சம் ஒரு 4500 ஓட்டுன்றத இருக்காங்க. ஒருவேளை விஜய் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும்போது மக்கள் நீதி மைய ஓட்டு விஜய் கொஞ்சம் வரும், நாம் தமிழர் ஓட்டு கொஞ்சம் குறையும், அப்படிதான் நான் பாக்குறேன். இங்க வந்து பார்லிமெண்ட்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பார்லிமெண்ட்டை பொறுத்தவரை இங்க வந்து பிரகாஷ் வந்து 58% எடுத்திருக்காரு. ஆட்டல் அசோக் இன்ஃபேக்ட் அவர் சுப்புலட்சுமி சரஸ்வதியோட புறவனர் தான் அவர், அதிமுக பிரகாஷ் 22% வருது. அப்புறம் தமாகாவுக்கு 8% ஓட்டு இருந்திருக்கு. இங்கேயும் தமாக அதிமுக சேர்ந்தா கூட அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ண முடியாது, அந்த நல்ல லீட் தான் இருக்கு. பிஜேபி சிட்டிங் தொகுதி மோஸ்ட்லி பிஜேபி தான் கேட்டு வாங்குவாங்க. இதுக்கு கூட அண்ணாமலைக்கு ஃபர்ஸ்ட் அவர் இருந்தாருன்னா கண்டெஸ்ட் பண்ணுவாருன்ற மாதிரி சூழல் இருந்தது. பட் அவர் கண்டெஸ்ட் பண்ணுவாரான்றது தெரியல, எனக்கு தெரிஞ்சு கண்டெஸ்ட் பண்ண மாட்டாரு. இங்க வேற வேற அப்படின்ற போது அந்த பிஜேபி வாக்குகள் கொஞ்சம் நிறைய நாம் தமிழர் விஜய் அப்படி போகும் வாய்ப்பு நிறைய இருக்கு. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது திமுக இந்த தொகுதியில் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா அவங்க இருக்காங்க. நல்ல கேண்டிடேட் போட்டாங்கன்னா உறுதியா திமுக வெற்றி பெற்றலாம். அடுத்து பெருந்துறை சட்டமன்ற தொகுதி. பெருந்துறையை பொறுத்தவரை இங்க வந்து திமுகவுக்கு வந்து இந்த போன்ற இது இப்ப நம்ம கோர் கொங்கு இந்த திருப்பூர் சுற்றுவட்டாரத்துல போற இடத்துல அங்க கொஞ்சம் திமுக பலவீனமாக, அதிமுக அங்க ரொம்ப ஸ்ட்ரக்டா இந்த ட்ரெடிஷனல் கேவிஜி பெல்ட்ன்றத அதிமுக ஸ்ட்ரக்சர் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. அன்லஸ் அதர்வைஸ் இந்த கேண்டிடேட்டுக்கு கிளவுட் இல்லைன்னா இந்த மாதிரி பகுதிகள் ஜெயிக்க முடியாது. இங்க எப்படி அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, இங்க வந்து இந்த பெருந்துறை தொகுதியை பொறுத்தவரை திமுக அங்கே வெற்றி பெற்றதே கிடையாது. எப்பவுமே அதிமுக கோட்டையா தான் இருந்திருக்கு. 71ல ஃபர்ஸ்ட் கம்யூனிஸ்ட் ஜெயிச்சாங்க, அப்புறம் 77ல அதிமுக, அப்புறம் 80ல கம்யூனிஸ்ட் அதிமுக அணியில, 84, 89, 91 வரைக்கும் அதிமுக ஜெயிச்சிருக்காங்க. அப்புறம் 96ல மீண்டும் கம்யூனிஸ்ட், அது 96க்கு அப்புறம் தொடர்ந்து இவங்க அதிமுக தான் ஜெயிச்சிருக்காங்க. அதிமுக சேர்ந்த தோப்பு வெங்கடாச்சலம் 2011-16 ஜெயிக்கிறாங்க. அவருக்கு சீட்டு கிடைக்கலன்னு அவர் திமுக வந்திருக்காரு. அவர் சீட்டு கிடைக்கல இண்டிபெண்டா கண்டெஸ்ட் பண்ணாரு. அப்புறம் அவர் இண்டிபெண்டா இருந்தவர் திமுக வந்திருக்காரு. மோஸ்ட்லி அவர் தான் திரும்ப கண்டெஸ்ட் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். 2026ல 11ல பாத்தீங்கன்னா தோப்பு வெங்கடாச்சலம் வந்து 60% ஓட்டு எடுத்து ஜெயிக்கிறாரு. திமுக அணியில போட்டிட்ட கொங்குநாடு மக்கள் கட்சியோட வேட்பாளர் KKC பாலு வந்து 30% ஓட்டு தான் எடுக்கிறாரு. அப்புறம் 2016ல என்னன்னா தோப்பு வெங்கடாச்சலம் 44% எடுக்கிறாங்க. அப்புறம் திமுக வேட்பாளர் திரு KP சாமி வந்து அவங்க 37% எடுக்கிறாங்க. KKC பாலு அப்போ கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் கண்டெஸ்ட் பண்ணிட்டு அவர் இங்க கிட்டத்தட்ட 8% ஓட்டு எடுக்கிறாரு. அந்த அடிப்படையில் அவருக்கு சீட்டு கொடுக்கப்படுது 2021ல. இப்போ எடப்பாடி ஒரு கொங்கு வேளாளர் கொண்டு சிஎம் அடிப்படையில் என்ன ஆகுதுன்றத பார்க்கலாம். 21ல என்ன ஆகுதுன்னா அதிமுக ஜெயக்குமார் அவர் 44% எடுக்கிறாரு. KKC பாலு வந்து 37% எடுக்கிறாரு. இதுல வந்து தோப்பு வெங்கடாச்சலம் அவர் 10,000 ஓட்டை வந்து ஸ்பிட் பண்ணி எடுத்துறாரு. அந்த 10,000 ஓட்டு ஸ்பிட் பண்ணாட்டி கூட அதிமுக ஜெயிச்சிருக்கு. அந்த அளவுக்கு ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் அங்க இருக்கு. நாம் தமிழர் வேட்பாளர் இங்க நாம் தமிழருக்கு வந்து இங்க 10,000 ஓட்டு எடுத்து வந்து பெரிய விஷயம். ஏன்னா இந்த மாதிரி தொகுதியில அது கொஞ்சம் கிராமப்புற பகுதியில் 10,000 ஓட்டு எடுத்து பெரிய விஷயம். இவங்க 1,400 ஓட்டு தான் 2016 எடுத்தாங்க நாம் தமிழர். அங்க இருந்து 10,000 ஓட்டு எடுத்திருக்காங்க. அதுவே பெரிய விஷயம் தான். அது 24 பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதியில் வருது.
இந்த பெருந்துறை சட்டமன்ற தொகுதி. அவங்க வந்து கம்யூனிஸ்ட் கட்சி 41% எடுக்கிறாங்க, அதிமுக 34%. அதிமுக பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாமல் பாஜக 14% வச்சிருக்காங்க. ஸோ அதிமுக பாஜக ஓட்டு ஒன்று சேர்ந்தா கிட்டத்தட்ட 48% வருது. திமுக விட கம்ஃபர்டபுள் லீடு. ஒருவேளை திமுக தோப்பு எங்கடாச்சும் கண்டஸ்ட் பண்ணாலும் அந்த லீடு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். ப்ளஸ் நாம் தமிழர் 8% எடுத்திருக்காங்க. அவங்க ஏறத்தாழ அவங்க சட்டமன்றத்தை பெற்றதை விட ஒரு 3% கூடுதலாக நாம் தமிழர் விட்டுருக்காங்க. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த தொகுதியில் என்னன்னா அதிமுகவுக்கு நல்லாவே வச்சிருக்கு. இவன் தோப்பு எங்கடாச்சும் கண்டஸ்ட் பண்ணி லோக்கல் கிளவுட்டர்கள் லீடராக இருந்தாலும் அதிமுகவுக்கு ஒரு கொஞ்சம் எட்ஜ் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அந்த பெருந்துறைன்றது அதிமுக ஃபேவரபுளான ஒரு தொகுதி. அடுத்து பவானி தொகுதியை பொறுத்தவரை இது வந்து அதிமுக முன்னாள் அமைச்சர் KC கருப்பண்ணன் கண்டஸ்ட் பண்ற தொகுதி. இதுவும் எனக்கு தெரிஞ்சு திமுக வந்து 67-71 எஸ்டாப்ளிஷ் தான். அதுக்கு மேலே திமுக அங்கே வெற்றி 71க்கு அப்புறம் திமுக வெற்றி பெற்றதே கிடையாது. இங்கே 77க்கு அப்புறம் அதிமுக கோட்டையாக தான் இங்கே இருந்திருக்கு. MR சௌந்தரராஜன், PG நாராயணன், அப்புறம் 89 இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் ஜெயிக்கிறாரு. இன்றைக்கு திமுக அமைச்சர் முத்துசாமி இவர் வந்து 91 இந்த தொகுதியை ஜெயிக்கிறாரு. அப்புறம் 96 வந்து இங்கே தமாக இருக்கிறாங்க. KC கருப்பண்ணன் முதல் முறை 2001 ஜெயிக்கிறாரு. 2006 திமுக கூட்டணியில பாமக ஜெயிக்கிறாங்க. 11 PG நாராயணன் மீண்டும் ஜெயிக்கிறாரு. 16-21 KC கருப்பண்ணன் ஜெயிக்கிறாரு. இப்போ 11 என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். 11 PG நாராயணன் வந்து 54% ஓட்டு எடுத்து ஜெயிக்கிறாரு. 2008 பாமகவை சேர்ந்த KS மகேந்திரன் அவர் வந்து 36.8% ஓட்டு எடுக்கிறார். 16 வந்து KC கருப்பண்ணன் 45% எடுத்திருக்காரு. அப்போ திமுக வேட்பாளர் சிவகுமார் வந்து 32% எடுத்திருக்காரு 16. பாமகவுக்கு இங்க ஒரு 10% ஓட்டுங்க ப்ரூவன் இருக்கு. தேமுதிகவுக்கு ஒரு 3% ஓட்டு இருக்கு. ஸோ இந்த 45-10 சேரும்போது எவ்வளவு ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா 21 50% கிட்டத்தட்ட 5% ஓட்டு KC கருப்பண்ணன் உள்ள கொண்டு வந்துட்டாரு. திமுக சேர்ந்த KP துரைராஜ் வந்து கொஞ்சம் 38% எடுக்கு. நாம் தமிழருக்கு இங்க ஒரு நல்ல வளர்ச்சிக்கிட்டு 10,400 அந்த 5% நாம் தமிழருக்கு போயிருக்கு. அங்க நாம் தமிழருக்கு ஒரு நல்ல வளர்ச்சி இங்க கிடைக்குது. மக்கள் நீதி மையத்துக்கு ஒரு 2000 ஓட்டு இப்படி கிடைச்சிருக்கு. ஸோ இந்த தொகுதியில பார்லிமெண்ட்ல வந்து அதிமுக வந்து 37% எடுக்கிறாங்க, லீட்ல இருக்காங்க. 2வது இடத்துல CP அவங்களும் 37% எடுத்து ஆல்மோஸ்ட் க்ளோஸா பின்னாடி வர்றாங்க. பாஜகவுக்கு 15% இருக்கு, அப்புறம் 8% நாம் தமிழுக்கு. அந்த பாஜக அதிமுக இந்த தொகுதியில வந்து நல்லாவே கொஞ்சம் ஓட் டிரான்ஸ்ஃபர் நல்லாவே இருக்கும். அதனால அவங்க 50% வந்துடுவாங்க. நாம் தமிழர் வந்து சட்டமன்ற தேர்தல்ல இருந்து ஒரு சட்டமன்ற தேர்தலில் ஒரு 5% எடுத்தது நல்ல ஒரு பார்லிமெண்ட்ல ஒரு நல்ல க்ரோத் காட்டியிருக்காங்க. 8% அவங்க இஷ்யூல தேர்தலில். ஸோ இது வந்து திமுகவை இந்த தொகுதியில் பாதிக்குது. இது அப்படி இருக்கும்போது விஜய் போன்ற ஃபோர்ஸஸ் வந்து இன்னும் திமுக பாதிப்பு ஏற்படுத்தால் இந்த தொகுதி வந்து கம்ஃபர்டபுளா வந்து அதிமுக கொடுத்தலாம். ஷூரா KC கருப்பண்ணன் மீண்டும் ஜெயிச்சிருவாரு. அடுத்து அந்தியூர் தொகுதி வந்து இந்த பகுதிகளில் திமுக திராவிட இயக்கம் கொஞ்சம் பாசிட்டிவா எஸ்டாப்ளிஷ் ஆன ஏரியா. ஏன்னா இங்க வந்து கொஞ்சம் வன்னியர் ஓட்டு கொஞ்சம் அங்க இருக்கு. ஆனா அந்தியூர்ல வந்து கொஞ்சம் திமுக கொஞ்சம் பாசிட்டிவ் ஓட்டு இருக்கு. அதிமுகவுக்கு ஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கு. நீங்க வந்து இது அந்தியூர்ல பாத்தீங்கன்னா இங்கேயும் 67-71 திமுக ஜெயிக்கிறாங்க. அப்புறம் 77 அதிமுக ஆதிக்கம் இங்க ஸ்ட்ராங்காவே இருக்கு. 89 கூட எங்க அதிமுக தான் மீண்டும் ஜெயிக்கிறாங்க. அப்ப திமுக வந்து 96 இங்க ஜெயிக்கிறாங்க.